ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? யா, நவம்பர் 14 to 16 பெங்களூரில் கோடிங் ஒர்க் ஷாப் நடந்துச்சு. தீக்ஷி, ஒன் மூமெண்ட். நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலை. இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்களே, ஒரு பொண்ணு கூடவா உனக்கு லவ் பண்ண தோணலை? பா, ஒரு பொண்ணை பார்த்தா வைப் வரணும்பா. என்னடா வைப்பு? உங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் மட்டும் ஸ்லோ மோஷனில் தெரிஞ்சா பேக்ரவுண்டு மியூசிக்லாம் கேட்டுதுடா. என்ன இருக்கம்மா? உனக்கும் கேட்கும். கேட்டா சொல்கிறேன். ஹலோ மாமா, இப்போதான் படம் முடிஞ்சது. ரெடியா இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். பாய். அக்கா, நீங்க லிஃப்ட்ல வாங்க, நான் கார் எடுத்து வந்துடுறோம். ஓகே. இது பிராங்க் ஷோ தான் மேடம். மேடம் பயப்படாதீங்க மேடம். மேடம் எழுந்திருங்க மேடம். வெறும் பிராங்க் தான். மேடம் கேமரா மேடம். மேடம் எழுந்திருங்க மேடம். மார்க்கேடா மேடம். என்ன பண்றது? மேடம் பிராங்க் தான் மேடம். ஐயோ மேம் எந்திரிங்க எந்திருக்க மேம். மாட்டேங்குதுடா. மேடம் ஏய், அக்காவை என்னடா பண்ணீங்க? யங்ஸ்டர்டா, உங்கடா ஓடிடு. இல்ல டேய். அம்சாக்கு என்னடா ஆச்சு? ஒரு துணியும் விடாத, தூக்கிட்டு வாங்கடா. எங்க உங்க ஃப்ரெண்டு தான் போலீஸ்ல இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லலாம்ல. ஏன் ஊருக்கே தெரியணுமா? அவதான் டைம் கேட்டிருக்கால. தீட்சையை சார்ட் அவுட் பண்ணி என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். என் பொண்ணை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சொல்லு தீக்ஷிதா, எப்படி இருக்க? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன்டா. எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி? எந்த சேனல்னு கேட்டிங்களாடா? சொல்ல மாட்டாங்க பாஸ். சன் டிவியா, விஜய் டிவியா, பிபிசியா இல்லை டிஸ்கவரியா? சொன்னா அடிக்க கூட. சொல்லலைன்னா தான் அடிப்பேன். எவ்வளோ? யூடியூப் சேனல். யூடியூப் சேனல், கேமரா, ஒரு லேப்டாப்பு, நெட் கனெக்ஷன் இருந்தா சேனல் நடத்துவீங்க. அம்சாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. நான் எவ்வளோ ப்ராப்ளம் அசால்ட்டா டீல் பண்ணியிருக்கேன். இது எனக்கே சேலஞ்சிங்காக இருக்கு. தீக்ஷி, யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகே? கடந்த 48 நாட்களுக்குள்ள, ஐ மீன் ஒரு மண்டலத்தில் உன்னோட காலடி மண்ணை யாராவது எடுத்தாங்களா? இல்லடா. உன்னோட பிளட், ஹேர், நெயில்ஸ் யாராவது சாம்பிள் வாங்கினாங்களா? இல்லடா. உன்னோட ட்ரெஸ், ஆக்சசரிஸ், ஹேண்ட்கர்ச்சீஃப் இதெல்லாம் திருட்டு போச்சா? இல்லடா. ஏன்டா இதெல்லாம் கேட்டு பயமுறுத்துற? இதுவும் இல்லையா? அப்ப இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அந்த போனை கொடு. இந்தா. ப்ரோ, ஃபோன் அடிக்குது. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் பந்தா பிரகாஷ் பேசுறேன். நீ தீக்ஷித் ஹஸ்பண்ட் தானடா? பிரகாஷ் சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. இங்கே தீக்ஷிதா ஹஸ்பண்ட் யாரும் இல்லை. ஏய், உன் நம்பர் 9176264669 தானடா? உன் பேர் தானே சிவா? ஆமாம். அப்ப நீ தான்டா தீக்ஷித் ஹஸ்பண்ட். ப்ரோ, தீக்ஷிதான்னு எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் தப்பான சிவா கிட்ட பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கேன் ப்ரோ. ஏய், இங்க வா. உனக்கு அதோட ஒரு பெரிய பிரச்சனை நான் வச்சிருக்கேன். எங்கடா இருக்க? ராங் நம்பர் ப்ரோ. நீ வரீனா கட் நான் பண்ணுறேன். வரவா? டேய், கேங்ஸ்டர் ப்ரோ. 3க்கு வருது. போயிட்டு வந்துட்டுமா? அது என்னடா 3க்கு?
ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் சேர்ந்து வந்தா மூணுக்குன்னு எங்க மிஸ் கேட்க சொல்லிருக்காங்க. சரி போ. மச்சி ஏன்டா போயிட்டு வந்துடுறேன். டேய் இரு மாமா போயிட்டு வந்துடுறேன். போடா. ஐயோ பா. டேய் நீ கூட போ. ஓகே. போடா. Sir, she had a seizure. CT scan has been done. We advise for EEG. Based on the reports, we will treat her. அந்த பசங்களை பிடிச்சிட்டேன். எங்க மேலேயே கை வைக்கிறல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. உங்க எல்லாருக்கும் ஒரு ஆப் இருக்கு. யோலோ பிராங்க் வீடியோ அம்சா வைரல். ஃபோனை கட் பண்ண மூஞ்ச பேத்துருவேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்க. சாவடிச்சிருவேன். ப்ரோ ரொம்ப பேசுறான். நானும் கொஞ்சம் பேசிக்கவா ப்ளீஸ். அவுத்து விடுங்களேன். 2 மினிட்ஸ்ல ட்ராக் பண்ணுவேன். பண்ணவா? டே மச்சி பிரகாஷ். நீயா ஃபோன்ல வாய்ஸ் தெரியல மச்சி. ஓகே. சாரி மச்சி. நான் தானே தீக்ஷிதாவோட ஹஸ்பண்ட். இப்போ அவ எங்க இருக்கா? நான் சொன்னல மிரட்டினா ஒத்துக்குவான்னு. ஒத்துக்கிட்டா. டேய் அவன் ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அவன் ஹஸ்பண்ட் ஆயிடுவானா? அவன் யாரு எங்க இருக்கான்னு கேளு. மச்சான் பிரகாஷ், என் வைஃப் தீக்ஷிதாவை உடனே பார்க்கணும் மச்சி. ஸ்பீக்கர்ல போடு. ரெண்டு கண்ணும் தேடுது மச்சி. இப்போ தீக்ஷிதா எங்கடா இருக்கா? தீக்ஷிதா இப்போ என் கூட தான் இருக்கா. என் வைஃப் வேண்டாம் உன் கூட இருக்கா? அவளுக்கு உன் கூட என்ன வேலை? உன் கூட ஓடி வந்துட்டாளா இல்லை நீ அவளை தள்ளிட்டு வந்துட்டியா? என்ன புறப்படாத. ப்ரோ ஸ்டாப் இட். மீ தீக்ஷிதா ஃப்ரெண்ட்ஸ், நோ டர்ட்டி வேர்ட்ஸ். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? எங்க ரெண்டு பேருக்கு ஸ்டார் ஹோட்டல் ஹனிமூன் ஷூட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படியே என் ஒய்ஃபை ஹக் பண்ணி தீக்ஷிதாவை லிப் பண்ணி சிவா ஸ்டாப் இட். என்னங்க இவ்ளோ இன்டெசென்ட்டா பேசுறீங்க? என்னடா ஃபீமேல் வாய்ஸ்ல பிராங்க் பண்றியா? இல்லங்க நீங்க யாரு? நான் தாங்க தீக்ஷிதா. நான் யாருன்னு தெரியுமா? இல்ல முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? இல்லங்க. அப்புறம் எப்படி நம்ம ரெண்டு கல்யாணம் அடிச்சவன கலாய்க்கிறான்? சாரிங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு உங்களை பார்க்கணும். இப்போ எங்க இருக்கீங்க? நான் பேச முடிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். நானே கால் பண்றேங்க. இல்லங்க ரொம்ப அவசரம். இப்போ எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ரூம் 108 ஆரஞ்ச் ஹாஸ்பிடல். நீங்க வராதீங்க. யாரா இவனை வந்துடுவோம். அம்சம் மட்டும் கண்ணை திறக்கல, நீங்க யாரும் மூச்சு விட மாட்டீங்க. உனக்கும் தான். ஏய் இங்க யாரா சிவா? நீடா சிவாவா? நீ யாரா? பந்தா பிரகாஷ். இங்க யாரு சிவான்னு தெரியலையே. சிவாவோட வைஃபு. என்னது ஒய்ஃபா? வைஃப் மாதிரி. என்னடா அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். புதுசா ஒய்ஃப் மாதிரியா? மச்சி இது ஃபோன் பார்ட்டி. ஓ ஃபோன் பட்டியா? நீ போ.